சொல்லுமாய் 16 பெற்று என்னாலும் ஆயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் பவ அகட்டமாண்டவா அப்படியா? எவ்வளவுக்கு நல்லவனோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெட்டவனாகவும் இருக்கும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். அதனாலே மாதவன் வந்த நோக்கம் ஆண்டவா, இன்றைய நாள் நிபந்தனை, இன்றைய நாள் விளக்கம், யுத்தத்தினுடைய மகிமை ஆரம்பித்தது எப்படி, முடிப்பது எப்படி என்ற வரலாறுகளை நாம் சொல்லணும் அல்லவா? ஆமா. மாதவா சொல்ல கேளும், மாதவா சொல்ல கேளும், மாநிலம் புகழும் வந்தே யாதவ குலத்தில் தோன்றி அருமையாய் வளர்ந்த காலை மோதகர் கஞ்சா கொல்ல புல்லரை வதையும் செய்து காதலாய் அறம் வளர்த்தும் கண்ணனும் நானா கிரேதாயுகம் 17,28,000 ஆண்டுகள் முடிக்க நான் விஷ்ணுவாக ஜனித்து இரணியன் இரணியாக்குதனை முடித்து முதல் யுகம் முடித்து இரண்டாவது கிரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகள் முடிக்க தசரத குமாரனாக ராமனாக பிறந்து சீதையை மணந்து சித்தன்னை வார்த்தையை கேட்டு கானகம் செல்ல 10 தலை ராவணன் சீதையை சிறையெடுக்க அனுமன் துணை கொண்டு லங்கா தகனம் முடித்து ராவண சம்பாரம் முடித்து லங்கையை விபீஷணனுக்கு பட்டம் சூட்டி இரண்டாவது யுகம் முடித்து மூன்றாவது துபாவரா யுகம் 8,64,000 ஆண்டுகள் முடிக்க நான் வசுதேவ மூர்த்திக்கும் தேவகி சுதனாக பிள்ளையாக பிறந்து அடுத்தது கலியுகமாக 4,32,000 ஆண்டுகள் முடிக்க நான் வெண்குதிரை மீதிலே அதர்மங்களை அழிக்க நீதியை நிலைநாட்ட கண்ணனாக நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பகவான் 10அவதார மூர்த்தி சாட்சாத் கண்ணன் வந்த நோக்கம், இன்றைக்கு வந்த நோக்கம். ஆமா, கண்ணனுடைய பெருமைகளை உலகலாம் உலகலாம் சொல்லிக் கொண்டே இருந்தாலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆமா, அப்படி இருக்க இந்த கண்ணனாக நான் ஏன் பிறந்து இங்க வந்திருக்க வேண்டும்? எதற்காக? அதர்மங்களை அழிக்கணும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். ராமாயணம் ஒன்று, மகாபாரதம் ஒன்று இதிகாச புராணங்களாக கிடைத்தது. சிவபுராணத்திலே சிவனை சொல்வது கண்ணனுடைய கண்கள் சூரியன் சந்திரன் என்று, விஷ்ணு புராணத்திலே கண்ணனுடைய கண்கள் சூரிய நாராயணன், சந்திரகோட்டை என்பது திருப்பதியிலே இருக்கக்கூடியது, சூரியன் சந்திரன் 2 என்று சொல்லிய வண்ணம் ராமாயணம் என்ற பாத்திரத்தை முடித்து மகாபாரதம் முடிப்பதற்காக நான் யாருக்கு நான் சகாயனாக இருந்து இந்த பாரதம் முடிக்க வந்திருக்கிறேன். யாருக்கு? நான் பாண்டவருக்கு தொண்டன் பாத்தன் சாரதி. மகாபாரதம் முடிக்க வேண்டும், உலகத்திலே பகவத்கீதை என்ற சரித்திரம் நிலைநிற்க வேண்டும் என்ற பகவானாக பிறந்து தேவகி சுதனாக வளர்ந்து பாண்டவர் பாகத்திலே சேர்ந்து இந்த பாரதத்தை நான் முடிக்க இருக்கிறேன். என் கையில் கட்டிய கங்கணம் பூமா தேவிக்கு பூமி பாரம் தீர்ப்பேன் என்று சொல்லிய வண்ணம் மகாபாரத யுத்தகரம் ஆரம்பமாகி கண்ணனாகி நானே சென்று பாண்டவருக்காக துரியோதனத்திலே நாடு கட்டி நாடு கொடுக்க மறுத்தால் துரியோதனா நாடு கொடுக்க மறுத்தால் நீ அழிவாய், உன் குடும்பம் அழியும், பெண்கள் விதவையாவார்கள், தம்பிமார்கள் அழிவார்கள், உன் பிள்ளைகள் நாசமாகும், அசுனாபுரமே ரத்தாறு ஓடும். எதற்கும் தயார் கண்ணா, ஏன் இருக்க இடம் கொடுக்க மாட்டேன் கண்ணா என்று விரட்டினார்.
விரட்டுகிற போது சொன்னி நீ கொடாகண்டனாக இருக்கிறாய், பாண்டவர்கள் விடாகண்டனாக இருக்கிறார்கள், நாடு வந்து கேட்பார்கள், சண்டை ஆரம்பமாகின. ஆகட்டும் சண்டை, ஆகட்டும் சண்டை. பாண்டவருக்கு தைரியம் இருந்தால், சக்தி இருந்தால், துணிவு இருந்தால், வீரம் இருந்தால் சூதினால் தொட்ட நாட்டை வாது என்னும் சண்டையிலே பெற்றுக் கொள்ளட்டும் போகண்டா என்றார். சண்டை ஆரம்பித்தாயே துரியோதனா, எத்தனை நாள் சண்டை, எப்படி முடிப்பது என்று கேட்க 18 நாள் சண்டை. 19வது நாள் யார் ஒருவன் உயிரோடு இருக்கின்றானோ அவனே இந்த நாட்டை ஆள தகுதி உள்ளவன் போய் என்று சத்தியம் செய்தான். சண்டை வரலாறுகளை கேட்டு ஒருவனுக்கு ஒருவனாக இருக்கணும். கதை எடுத்தால் கதை, வில் எடுத்தால் வில், பால் என்றால் பால். இரவு நேரத்திலே சண்டை கிடையாது, பகல் நேரத்திலே சண்டை என்று உத்தரவிட்ட அந்த துரியோதனுடைய குடும்பத்திலே உத்தரவை மீறி இருக்கிறாரு துரோணாச்சாரியார். முதல் நாளிலே வீடுமாச்சாரியார் சத்தியம் தவறாத வீரன் முதல் நாள் சண்டையிலே தவறு செய்து விட்டார். வேலோடு வேல், வில்லோடு வில் என்று சொல்ல விராடனுடைய பிள்ளை சுவேதனன் ஓடி வந்தார். வீடுமாச்சாரியார் கேட்கிறார், அடே சுவேதனா, உனக்கு வில் போர் தெரியுமா, கதை போர் தெரியுமா என்றார். கதை போர் தெரியும் என்றார். எளிதா என்று கதையை எடுக்கின்ற போது போட்டான் வீடுமாச்சாரியார். அங்கே சாய்ந்தான் முதல் பிள்ளை சுவேதனன். ஓடி வந்தான் உத்தரகுமாரன். அண்ணா அண்ணா படித்தாயா என்று சொன்னார். எடுத்தார் வீடுமாச்சாரியார் அம்பு. முதல் நாள் சண்டை யாரெல்லாம் தவறு செய்யக்கூடாது என்று இருந்தார்களோ அன்னவரே தவறு செய்தார். 10 நாட்கள் யுத்தம் நடைபெற்றன. 10வது நாளிலே வீடுமனை தேர்தட்டிலே சாய்த்தோம். அதற்கு பின்னாலே துரோணாச்சாரியார் ஓடி வந்து விட்டார். பட்டம் பெற்று விட்டார். அன்னவரை கொண்டு வந்து விடுகிறேன், கர்மனை கொண்டு வந்து விடுகிறேன். துரியோதனன் என்ன வேண்டுமானாலும் செய். சூதாட்டம் ஆடுவாயோ, மீண்டும் காட்டில் ஓட்டுவாயோ, உனக்கு சேனை பட்டமாக கொடுக்கிறேன் துரோணாச்சாரியார் அவர்களே என்று துரோணாச்சாரியாருக்கு பட்டம் கொடுத்து 5 நாள் ஆச்சு. நேற்று 14வது நாள் சண்டை. நாளை நேரம் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரந்தடையிலே பாண்டவர்கள் நாம் மடிவதற்கு சென்றார்கள். ஏன் சென்றார்கள்? அபிமன்னனை கொன்ற சைந்தவனை மடிப்பே, அபிமன்னனை கொன்ற சைந்தவனை மடிப்பே என்று சத்தியம் வைத்தான் அர்ஜுனன். உடனே பார்த்தேன் அர்ஜுனா, அந்த சைந்தவன் தலையை அறுத்தார். அவன் தந்த சிந்து தேசாதிபதி என் மகன் தலையை எவன் கீழே தள்ளுகிறானோ அவன் தலையை வெடிய வேண்டும் என்று தவம் இருக்கிறான். நீ நாளை சைந்தவனை அழித்தார், நீ மடிவா என்று சொல்ல என்ன செய்யலான்னாரு. அர்ஜுனா அர்ஜுனா, இரவோடு இரவாக கைலாயம் போகணும், சிவபெருமானை பார்க்கணும், இருமுகம் படைத்த பிரமுக கணையை பெற்றுக் கொண்டு வர வேண்டும். ஒன்று சைந்தவன் கருத்தில் இருக்கணும், இன்னொன்று அப்படியே தூக்கி கொண்டு சென்று அவன் தந்தையாகிய சிந்து தேசாதிபதி கையில வைக்கணும், கரத்தில் வைக்கணும். தன் மகனாய் என்று கீழே போடுவான். அவனும் மாளுவான் இவளும் மாளுவான் என்று சொல்ல சென்றோம். கைலாயம் சென்று சிவபெருமானை கண்டு இரவோடு இரவாக பிணம் வீட்டில் இருக்குது, அபிமன்னன் செத்து இருக்கிறான், நாளை வெற்றி அடைய வேண்டுமே யாரா சிவபெருமானை பார்க்கணும். ஏமாமா திருட்டு தொடக்கு இல்லையா, செத்து போயிருக்குது பணம், குருசேத்திரத்தில் இருக்குது பணம், எப்படி போறதுன்னு கேக்குறா. நமக்கு தீட்டு தானே, அந்த அர்ஜுனனுக்கு தீட்டு இருக்கணும் இல்ல. அப்பவே கைலாயம் போகணும்ன்றார். கைலாயம் போகணும் புறப்படி என்று சொல்ற. கண்ணா என்ன கண்ணா இது, கைலாயம் போக சொல்றேன். மகன் இருந்து இருக்கிறான், ஒரு ஆண்டவனை வணங்கணும், ஒரு சிவலிங்கம் வேணும், மகன் இருந்து தீட்டு கூட இருக்கட்டும் என்று சொல்ல நானே சிவபெருமானாக லிங்கமாக காட்சி கொடுத்தேன். எனக்கு பூஜை செய்தால் பூஜை செய்து லிங்கமாக வரவேற்று கைலாயம் சென்றோம். உடலை இங்கே விடுத்து சூட்சும ரேகத்தோடு சென்று சிவபெருமானிடத்திலே இருமுகம் கிடைத்து 2 முகம் படுத்த பிரமுக கடையை பெற்றுக் கொண்டு வந்தோம். அதுக்குள்ள தர்மராஜா பார்த்தாரு. தர்மராஜோட நல்ல எண்ணம் பாரு. ஏடேப்பா மகனை கடவுள் கஜனை கூப்பிடுவாய், ஏமனுடைய மகன் கடவுள் கஜனை கூப்பிடு, துரியனிடத்திலே தூது அனுப்பு. இன்று ஒரு நாள் மட்டும் தன்னுடைய சங்கை துர்ச்சடை கணவன் சைந்தவன் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு நாள் காப்பாற்றி விட்டால் பாண்டவர்கள் நாங்கள் படிந்து விடுவோம், இந்த நாட்டையே ஆளலாம். ஒரு தங்கை எங்கள் காலிலே வந்து விழுந்து அழக்கூடாது என்று தர்மராஜா கடவுள் கஜனை தூது அனுப்பினார். தூது அனுப்பிய போது சரி என்று ஆரம்பித்தான் துரியோதனன். 7 வியூகங்களை விளைத்தார். முதல் அடியிலே துரோணாச்சாரியார், 2வது கிருபாச்சாரியார், 3வது கிருதவர்மன், 4வது துச்சோதனன், 5வது சல்லியன், 6வது சகினி, 7வது துரியனாக 7 வியூகம் அமைத்து அங்கே நிலவர மாளிகை வைத்து சைந்தவனை உள்ளர வைத்து விட்டு சண்டை நடைபெறுகிறது. சண்டை நடக்கிறது. என்ன செய்து சூரியனை நான் மறைத்து விட்டு, சூரியனை மறைத்து அர்ஜுனன் சமர் செய்ய மறுத்தால் துரியோதனாதிகள் பார்த்தார்கள், இனி சூரியன் அசம்பகி விட்டால் இனி நமக்குத்தான் வெற்றி, சைந்தவனால் வெற்றி என்று யானையின் மீதிலே அமர வைத்து வருகிறார்கள். பாண்டவர்கள் இறங்கக்கூடிய இடம், அக்னியை மூட்டி வீழ்வதற்கு போறாங்க. துரியோதனா, அப்பா பாண்டவர்களே நீங்கள் சாகாதீர்கள், ஏன் உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை, நாடு கொடுத்து விடுகிறேன், ஒற்றுமையாக இருக்கலாம்,
அக்னி குண்டத்திலே விழாதே என்று சொல்லுகின்ற காலம் தடுத்த போது துரியோதனன் ஓடி வந்தான். அங்கே சைந்தவன் தென்படுகின்றான். அர்ஜுனா எடுத்து கணிகை எடுத்து சைந்தவன் பகவானே நியாயம் தவற மாட்டேன். சூரியன் இருந்தால் உக்கவரே நிமை பொழுது இருந்தால் மடிப்பேன். இரண்டு விட்டது கண்ணா மடிக்க மாட்டேன் என்று சொன்னான். தஞ்சத்தை கையாண்டே பாரதம் முடிக்கணுமே அர்ஜுனா இந்த காண்டிப்பு இருக்குது. ஒரு வீரனாக நீ அக்னி குண்டத்தில் இறங்கிறது நான் பார்க்கணும். வீரமாக பூட்டி நில்லுன்னு வீரமாக பூட்டி நின்றால் சக்கரத்தை சூரியனை மறைத்ததை விளக்கினேன். சூரியன் தெரிந்தான் விழித்தான் கடையை சாய்ந்தவன். இரவோடு இரவாக துரோணாச்சாரியர் பகலில் தான் சண்டை, இரவில் சண்டை என்று சொல்லக்கூடாது என்று சொல்ல தீப்பெட்டி சண்டை ஆரம்பித்தார். இரவோடு இரவாக தீப்பெட்டி சண்டை நடைபெறுகிற போது பார்த்தான் கடோத்கஜனை விடுத்து சேனைகளை எல்லாம் விழுங்க வேண்டும் என்று கடோத்கஜனை விடுத்து இரவோடு இரவாக கர்ணனுக்கு தேவேந்திரன் கொடுத்த வில்லை வைத்து கடோத்கஜனை மடித்தார்கள். இரவு சண்டை முடிந்தது. 15வது நாள் சண்டை. இந்த துரோணாச்சாரியாருடைய நேரம் இன்று ஒரு நாள் இருக்கிறது. எல்லாம் முடிச்சு வந்திருக்கிறேன். பாரதம் முடிக்கணும். கையில் சங்கு இல்ல, சக்கரம் இல்ல, போர் தொடுக்க மாட்டேன் என்று துரியனுக்கு நான் வாக்கு தக்கம் கொடுத்திருக்கிறேன். அதனால் நின்றபடியாக பாரதம் முடிக்கணும். 14 நாள் முடிவடைந்தது. இன்று 15வது நாள் துரோணாச்சாரியருடைய சேனாதிபத்தியம் பெற்று இன்றே கடைசி வீரம் என்று வருகிறார். அதனால துரோணருடைய முடிவை பார்க்கணும், அவன் வீரத்தை அறியணும். அதனால கண்ணனாக நான் இருக்கிறோம். அவர்களுடைய ஜம்பம் ஈடேற போவதா? முடியாது. முடிக்காம விட மாட்டேன். பாரதம் முடிக்கணும், ஆண்டவரை பார்க்கணும். புறப்படலாமா? ஆகட்டும் ஆண்டவா. மகாராஜா தங்களை காண்பதற்காக உங்களது மாமா ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏதோ வெளியில் இருக்கிறார் பாருங்க. ஆண்டவா பகவானே ஒன்னல் ஒளி திருவேணி கமல கண்ணா குறைவில்லா மணி முடியில் ஆடுவண்ணா துண்டர்களை மதமடக்க வந்த நாதா தூணில் அரசிங்கமாய் உதித்த போதா மைந்தர்களே
ஹரிஹரி கோவிந்தா அச்சுதானந்தா கண்ணா என்று என்னை தோத்திரம் செய்தனால் உங்கள் குறை நீங்கள் வேண்டுமேயானால் திருப்பார் கடலில் பாண்டமாகவும் நகேந்திரிகை மணியை கொண்டு வந்து மத்தாக்கு நிறுத்தி ஆதிசேஷன் தம்பி வாசுகியை கொண்டு வந்து கைராக போட்டு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் பிடித்து அமீர்பாக கடிதே உண்டானால் உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறு நீங்கும் என்று சொல்லுகிற போது அப்படியே தேவர்கள் அமீர்பாகம் கிடையே வழியை தாங்க முடியாத வாசிகையாகப்பட்டது கவி பாண்டம் என்னும் கடலிலே விஷத்தை கட்டவிட்ட நேரம் விஷம் சீறி பொங்கி எழுந்து உலகத்தை அழிப்பேன் 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 என்று முன்னுகின்ற நேரம் பார்க்கக்கூடிய கடவுளாக விளங்கி வருகின்ற கைலாயநாதர் இந்த உலகம் குளிர்ச்சி அடைய வேண்டும் என்று தன் நெற்றியின்பால் வைத்திருந்த சங்கர பெருமாளை அழைத்து வந்து இருந்தார். அதிலே முதலாக 35வது பாட்டனாக விளங்குவது சந்திரன் தோன்று சந்திரனுக்கு புதன் பிறகு புதனுக்கு புருவரு பிறகு புருவருக்கு ஆய்வு பிறகு ஆய்வுக்கு நகசன் பிறந்தான் நகசனுக்கு யயாதி பிறந்தான் யயாதிக்கு ஜெயசேனன் பிறந்தான் ஜெயசேனனுக்கு புராதனன் பிறந்தான் புராதனன் மகன் தேவாபி தேவாபி மகன் அரிச்சகன் அரிச்சகனுக்கு உருச்சகன் பிறகு உருச்சகனுக்கு மதிவான் பிறகு மதிவானுக்கு ஜடன் பிறகு ஜடனுக்கு நீலன் பிறகு நீலனுக்கு துஷ்யனன் பிறகு துஷ்யனுக்கு பரதன் பிறகு பரதனுக்கு பௌமன் பிறகு பௌமனுக்கு சுபாத்திரன் பிறகு சுபாத்திரனுக்கு அர்சனமணி பிறகு அரசனமணிக்கு சம்பரன் பிறகு சம்பரனுக்கு பரக்கத்து பிறகு பரக்கத்துக்கு குரு பிறகு குருவின் பிள்ளையாக சந்தனு பிறகு சந்தனு வியாசர் பேசும் பிறகு நீங்கள் பேரனாக வந்து நிற்கிறது. ஆசீர்வாதம் இன்று நடந்ததெல்லாம் தெரியும். சண்டை நடக்கிறது தெரியும். இன்னைக்கு 15வது நாள் துரோணாச்சாரியருடைய யுத்த களம். இன்று நீங்கள் நினைத்த காரணம் என்னமோ ஆண்டவா 18 நாள் சண்டையை ஏற்படுத்தி நேற்றோடு 17 நாள் முடிந்து விட்டது அல்லவா? இன்றைக்கு 16ஆம் நாள் சண்டை. இன்று நடக்கிறதே எவ்வளவு நாள் எங்க கூடாரத்துக்கு வந்து தர்மா என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன நடக்குது, நீங்க ஏன்டா அப்படி உட்காந்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு யோசனை சொல்லிட்டு போவீங்க. இவ்வளவு நேரமா கழிச்சு வந்தது இல்லாம எதுக்கு கேட்கறீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்கறீங்களே. இன்றைக்கு 16ஆம் நாள் சண்டை எப்படி முடியிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியல. யார் சேனை பட்டம் பெற்று வருவது, யாரோடு யார் மோதுவது, அதனுடைய கருத்தை இன்றைய நாள் கருத்தாக சொல் என்று கேட்பதனாலே இன்று வல்லவன் வில்லாடி துரோணரும் வருகின்றார். வல்லவன் வில்லாடி துரோணரும் வருகின்றார். அதற்கென்ன செய்ய போறாய் விளங்கி வருகின்ற அஜிரத பட்டம் பெற்றவர் துரோணாச்சாரியா, துரோண கும்பத்திலே பிறந்தவர். உங்கள் மீதிலே படையெடுத்து அதிவேகமாக வருகிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏமாமா ஆண்டவா, இவ்வளவு நாள் 15 நாள் வரைக்கும் அந்த 11 அக்னி கோடி சேனையை 7 அக்னி கோடி சேனைக்கிற நான் எதிர்த்துன்னு வரும்போது ஏன் இதை மட்டும் நீ எதுக்க மாட்டாங்களே? எங்க தம்பிமார்கிட்ட எப்பேற்பட்ட கதை, அர்ஜுனன் கிட்ட எப்பேற்பட்ட வில்லு, அதையும் தாண்டி என்கிட்ட தர்மவாளு.
அதனால வெற்றி பெறுவோம். எங்களுக்கு பயம் கிடையாது. யாராவது வரட்டும், எந்த வீரனாக வரட்டும். அப்படி வீரனாக வருவதானால் எதிரியாக துரோணாச்சாரியார் வருகிறார். நீங்களும் தேர் ஓட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ரதத்திலே அமர வேண்டும், குருட்சேத்திரம் புறப்பட வேண்டும், சண்டை ஆரம்பிக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் குருவாச்சு அவரு. குருவெல்லாம் இருக்கட்டும், வாத்தியாரவே இருப்பான். பையன் படிச்சு கலெக்டர் ஆயிடுவான். அப்ப வாத்தியார் போய் கலெக்டர் வாத்தியார் சொல்ற மாதிரி கேட்கணும் சட்டம் கிடையாது. ஆசிரியர்கள் ஒரு ஏணிப்படி பலத்தை காட்டுவார்கள். அதுக்கு மேல கோடு போட்டா ரோடு போடணும். அதை போன்ற துரோணாச்சாரியர் படிப்பதற்கு உன் தம்பி பீமன் இருக்கிறாரு, அர்ஜுனன் இருக்கிறாரு, நகல சகாதேவன் இருக்கிறாரு. இருந்தாலும் அர்ஜுனனோடு நான் போர் புரிய வேண்டும். உங்களோட புறப்படலாம். கேளுங்கள் குருட்சேத்திரம். செலவுக்கு நான் சிட்டு பண்ணியாரும் காளான உழை வச்சு பச்சரிசியா பொங்கி வச்சிருக்கேன். எங்க தங்கச்சி, எங்க தங்கை பாஞ்சாலி எங்க? பாஞ்சாலி சாமி அண்ணா தங்கச்சி சாமி அங்க பஞ்சாயுத களத்திலே இருந்தாலும் நீ அண்ணன் என்று பணிந்தாலும் உனக்கு நானும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ஆகட்டும் அண்ணா. இன்றைய நாள் நடக்கிற செய்தி கேட்டது இல்ல? உண்மைதான். மன்னவர்கள் கேட்டார்கள் இல்ல? ஆமாண்ணா. துரோணாச்சாரியார் வருகிறார். சரி. போர்கோலம் கொண்டு மடிக்க வேண்டும். சரிண்ணா. அதனால நமது படையிலே உன் கணவர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இருக்கிறார்கள். சரிண்ணா. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த துரோணாச்சாரியார் இரவு சண்டையை ஆரம்பித்திருக்கிறார். அதனால அவருக்கு அழிவு காலத்தை பார்க்கணும். குருட்சேத்திரம் புறப்படலாமா? அண்ணா, அதனால நான் வைத்த சபதமாகப்பட்டது முடிக்க வேண்டும். என்னுடைய கூந்தலாகப்பட்டது முடிக்க வேண்டும். எப்ப நான் முடிப்பது? இந்த கூந்தலாகப்பட்டது இப்படி தலைவிரி கோலமாகவே அடைந்து கொண்டிருப்பதா? அண்ணா, துரியோதனுடைய சபையிலே அரசபை இல்லையானை நிறுத்தி அஞ்சாமல் தொழில் தீண்டி அழகம் தீண்டி விரசறிய தகாது என விளம்புவீரே. உண்மை. ராஜா சபையிலே துரியோதனுடைய தொடைமுதலே கொண்டு வந்து அமர சொன்ன துச்சோதனா, துர்ச்சனர்களே, நீங்கள் மடிய வேண்டும். என் மன்னவர் கதையினாலே தொடைமுறிய மடிய வேண்டும். அதனால் வருகின்ற உதிரத்தை எடுத்து குந்தலுக்கு எண்ணியாக தடவுவேன். மார்பெலும்பு எடுப்பேன், சீப்பாக வகுப்பேன். மணிக்குடலை எடுத்து புஷ்பமாக சூடுவேன் என்று வைத்த சத்தியம் நிறைவேறும். எப்ப நான் வைத்த சபதம் எல்லாம் நிறைவேறும். பழம் பழுத்து வந்திருக்குதுமா, கவலைப்படாது என்று 15வது நாள் முடிந்து 16வது நாள் சண்டையாக தொடங்க இருக்கிறோம். இன்னும் 3 நாள் இருக்கிறது. கவலைப்படாதே, கூந்தல் முடியும், நல்லதெல்லாம் நடக்கும். சரிண்ணா. போயிட்டு வரீங்களா? ஆகட்டண்ணா. சரி சரி. வெற்றியோடு திரும்புங்கள் அண்ணா. அப்படியா? சீக்கிரமாக இந்த கூந்தலாகப்பட்டது முடியும். ஏமாச்சே, புறப்படலாமா? புறப்படுவது ஆனா எதிரிகள் வர வேண்டும் என்று சங்கநாதன் சொன்னது. யார் பாசனம் போட்டு நீதானா? போட்டு டாம்டாம் போடு. அதாகப்பட்டது. இந்த பிரகாரம் தெரிவிப்பது என்னவென்றால், பாண்டவர் புறமாக இருந்து சண்டைக்கு கண்ணனோடு பாண்டவர்கள் வந்திருக்கிறார்கள். எதிரணியில் எவராக இருந்தாலும் சண்டைக்கு வரலாம். சங்கநாதன் தொழிற்சாட்சி எதிரி எங்கிருந்தாலும் வருவார். சண்டையை பார்த்து இதோ வரட்டும், வருகிறார்.
வாசலில் இருக்கிறது. டேய், குட்டி சிக்கத்தை போல சமர் செய்ய உன்னால் முடியவில்லை. சேனைகள் புறம் கொடுக்கிறது. அர்ஜுனன் ஓடுகிறார். தர்மநந்தனா சகாதரன் ஓடுகிறார். சேனைகள் எல்லாம் புறம் கொடுத்து விட்டன. துரோணாச்சாரியார சண்டை ஆரம்பிச்சிட்டியா? உன் வீரத்தை காட்டுகிறாயா? முழு பலத்தை காட்டுகிறாயா?